வணக்கம். இன்னைக்கு 1963ல ரிலீஸ் ஆன குபேர தீவு அந்த படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இயக்கம் ஜி. விஸ்வநாதன், எழுத்து மா. ரா, தயாரிப்பு நலம் சேஷு காஞ்சனா, இசை சி. என். பாண்டுரங்கன். மகேந்திரபுரி ஜமீன்தார் ஜெகநாதன் கேரக்டர்ல எஸ். ஏ. நடராஜன் நடிச்சிருக்காரு. அவருடைய மனைவியா ராணி கேரக்டர்ல பண்டரிபாய் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய மூத்த மகனா எஸ். ஏ. அசோகன் விக்ரமன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இளைய மகனா சி. எல். ஆனந்தன் விஜயன் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. வி. நாகையா முருகன் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய மகளா தேவிகா சுமதி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. சுமதியின் தோழியா மனோரமா கல்யாணி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. கல்யாணிய விரும்பும் காதலனா நாகேஷ் ஜீரகம் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. மேலும் ராஜநலா மாயாண்டி கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அவருடைய மகளா ராஜஸ்ரீ வசந்தி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ராமாராவ் ராமா கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ஜமீன்தார் ஜெகநாதன் தன் மனைவி மற்றும் குழந்தைகளோட சந்தோஷமா அரண்மனையில வாழ்ந்துகிட்டு வராரு. அவர்கிட்ட குபேர தீவுக்கான ஒரு கட்டாரி இருக்கு. அதை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்னு கனவோடு வாழ்ந்துகிட்டு வராரு கொள்ளை கூட்டத்தின் தலைவனான மாயாண்டி. அது எங்க இருக்குங்கிற ரகசிய தகவல் அவருக்கு கிடைக்குது. அதனால அரண்மனைக்கு போய் அதை எடுத்தே ஆகணுங்கிற ஒரு திட்டத்தை போடுறாங்க. அரண்மனையில ஜமீன்தார் இருக்கிற வரைக்கும் எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கறதுனால ஜமீன்தார எப்படியாவது அரண்மனை விட்டு வெளியே வர வைக்கணும்னு ஒரு பிளான் பண்றாங்க. கோயில கொள்ளையடிக்க போறோம் அப்படிங்கிற தகவலை அனுப்பி வைக்கிறாங்க. ஜமீன்தாரும் வீரர்களை எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு கோவிலை பாதுகாக்கிறதுக்காக போய் சேர்றாங்க. ஆனா அங்க எந்த கொள்ளை கூட்டத்தினருமே இல்ல. இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட அவர் உடனே அரண்மனைக்கு திரும்புறாரு. திரும்பி வர்றதுக்குள்ளேயே அரண்மனைய சுற்றி வளைக்கிறாங்க கொள்ளை கூட்டத்தினர். எப்படியாவது தன் மனைவி மற்றும் 2 குழந்தைகளையும் கட்டாரியையும் காப்பாற்றியே ஆகணும் சொல்லிட்டு அவங்கள ரகசிய வழியில அனுப்பி வைக்கிறாரு. தன் குழந்தைகள் இருவரையும் அழைச்சிக்கிட்டு ராணி ஒரு ஓடத்துல ஏறி ஆற்ற கடக்க முயற்சி பண்றாங்க. துரதிர்ஷ்டவசமா 3 பேரும் 3 திசைக்கு போயிடுறாங்க. ஒரு திசையில விக்ரமன் கொள்ளை கூட்டத்துக்கிட்டயே வந்து சேர்றாங்க. இந்த குழந்தை ஜமீன்தாருடைய மகன்தான் அப்படிங்கறத ராஜமுத்திரை மூலமா மாயாண்டி தெரிஞ்சுக்கிறாரு. சந்திரன்னு பேர் வச்சு அவரை தன் மகனாவே வளர்த்துக்கிட்டு வராரு. சகலவித வித்தைகளையும் கத்தும் கொடுக்கறாரு. இன்னொரு பக்கம் அந்த கை குழந்தையான விஜயன் அந்த ஓடத்திலே காட்டுக்கு போய் சேருது. அந்த கை குழந்தைய ஒரு கரடி எடுத்து வளர்த்துது. இன்னொரு பக்கம் மயக்கமான நிலையில கரை ஒதுங்குறாங்க ராணி. கிராமத்துவாசிகள் அவங்கள காப்பாத்துறாங்க. கிராமத்து தலைவரான முருகன் நடந்த எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அப்போ ராணி நடந்ததா சொல்றாங்க. தன் 2 குழந்தைகளையும் தொலைச்சதையும் சொல்றாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு முருகன் கேக்குறாரு. மூத்தவனுக்கு ராஜமுத்திரை இருக்கு, இளையவனுக்கு அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் அந்த அடையாளத்தை கொண்டு எவ்வளவு தேடியும் குழந்தைகளை கண்டுபிடிக்கவே முடியல. முருகனின் மகளான சுமதிய தன் குழந்தைய போல பாவித்து வளர்த்துக்கிட்டு வராங்க. பல வருடங்கள் கழித்து சுமதி தன் தந்தை மற்றும் கிராமத்துவாசிகளோடு சண்டைக்கு போலான்னு புறப்படுறாங்க. ஆற்ற கடக்க முயற்சி பண்ணும்போது கொள்ளை கூட்டத்தினர் அவங்கள சுற்றி வளைக்கிறாங்க. காட்டிலேயே வாழ்ந்த நம்ம ஹீரோ அவள்தான் வந்து இவங்கள காப்பாத்துறாங்க. அவங்கள பார்த்த உடனே சுமதிக்கு பிடிச்சு போச்சு. அவங்கள வீரான அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் மாயாண்டி என்னுடைய நெடுநாள் ஆசையே அந்த கட்டாரி தான். குபேர தீவுக்கான வரைபடம் அது எப்படியாவது நடந்தே ஆகணும். என்னுடைய இந்த நிலைக்கு காரணமும் ஜமீன்தார் தான். அவனை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு மாயாண்டி சொல்றாரு. சந்திரா, இந்த விஷயத்த மட்டும் நீ செஞ்சு முடி. என் மகள் வசந்திய உனக்கு நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறாரு. ஆனா கொள்ளையடிக்க வந்தப்போ சுமதிய பார்த்த சந்திரனுக்கு சுமதி மேல காதல் வந்துடுச்சு. சுமதியை எப்படியாவது அடைஞ்சே ஆகணுங்கிற கனவோடு வாழ்ந்துகிட்டு வராரு. அதுக்காக தன் நண்பன் ராமனை கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. கிராமத்துல கல்யாணியின் மாமன் மகனா வந்து அறிமுகமாகிறாரு ராமன், செல்லமுத்துங்கிற பேர்ல. இங்க நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை அவர் கண்காணிச்சுக்கிட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய ராணியை பத்தி
கல்யாணி உளறிறாங்க. இவங்க மகேந்திரபுரி ஜமீன்தார் அம்மா அப்படின்னு. இந்த தகவல அப்படியே ராமன் மாயாண்டி கிட்ட போய் சொல்றாங்க. மாயாண்டி சந்திரன் கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த கட்டாரிய எடுத்துக்கிட்டு வான்னு உத்தரவு போடுறாரு. அதனால சந்திரன் கொள்ளை கூட்டத்தோடு கிராமத்துக்கு வராங்க. கட்டாரிய பறிக்க முயற்சி பண்றாங்க ராணி கிட்ட இருந்து. இன்னொரு பக்கம் சுமதிய கடத்திட்டு போங்கன்னு தகவலும் கொடுக்கறாங்க. இந்த முயற்சியில முருகன் நீங்க எப்படியாவது இந்த கட்டாரியோடு தப்பிச்சிடுங்கன்னு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கைகலப்புல முருகனை கொலை பண்ணிடுறாங்க. சுமதி எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க. காட்டு வழியா வந்த ராணியம்மா கையில இருந்து கட்டாரிய பறிச்சுக்கிட்டு போறாரு சந்திரன். மயக்கமான நிலையில இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறாங்க வீரா. தன் இருப்பிடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. வீரா கிட்ட நடந்ததை சொல்லி எப்படியாவது சுமதியை காப்பாத்துன்னு சொல்றாங்க. சுமதியும் அவங்க அழைச்சிட்டு வந்துடுறாங்க. கல்யாணிக்கு ராமன் கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவங்கிற உண்மை தெரிஞ்சிடுது. அதனால அவரை போட்டு நைய புடைக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்துறாங்க ராணி. நான் பண்ண பாவத்துக்கு நானே பிராயச்சித்தம் பண்றேன். வீராவை என் கூட அனுப்பி விடுங்க. நான் போய் அந்த கட்டாரியை எப்படியாவது எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு ராமன். அதனால கொள்ளை கூட்டத்தினர் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க சண்டை நடக்குது. எப்படியோ கட்டாரிய கரடி கிட்ட தூக்கி போட்டாடுறாங்க. கரடி இங்க கொண்டு வந்து சேர்த்துடுது. இவங்க கிட்ட கட்டாரி இல்லாததுனால சந்திரன் கோபப்படுறாரு. அதை தேடிக்கிட்டு வீராவோட இடத்துக்கு வராங்க. அப்பதான் ராணிக்கு இந்த சந்திரன் தன்னுடைய மூத்த மகன் விக்ரமன்கிறது புரியுது. ஆனா அதை ஏத்துக்க மறுக்கிறாரு விக்ரமன். கட்டாரிய புடுங்கிக்கிட்டு போறாங்க. வீரா சந்திரனை அடிக்கிறாரு. ஆனா சந்திரன் தன் மகன்தான் அப்படின்னு அடிக்காதுன்ட்டு தடுக்கிறாங்க ராணி. சந்திரன் தப்பிச்சு போயிடுறாரு. வீரா மனம் உடைஞ்சு போறாரு. தன் தாயின் பாசம் இல்லாததுனாலையும் அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்களும் தன்னை அடிக்கிறாங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கறதுனாலயும் ரொம்ப மனசு உடைஞ்சு போறாங்க. ஆனா கரடி கிட்ட இருக்கக்கூடிய அந்த செயினை பார்த்ததும் வீராவும் என்னுடைய இளைய மகன் விஜயன் அப்படிங்கறத ராணிமா புரிஞ்சுக்கிறாங்க. எப்படியாவது உன் அண்ணனை காப்பாத்துன்னு வீராவை சந்திரன் பின்னாடியே அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் குபேரத்தீவுக்கு போனாங்களா இல்லையா? சந்திரன் குபேரத்தீவுக்கு போய் அங்க அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சா இல்லையா? இல்ல தாயின் சொல்படி வீரா அவர் பின்னாடியே போய் சந்திரனை காப்பாத்தினாரா? கொள்ளை கூட்டத்தினர் அங்க வந்து சேர்ந்தாங்களா இல்லையா? கிளைமேக்ஸ் என்ன? இதுதாங்க இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல எல்லாருமே ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். முதல்ல சொல்லணும் அப்படின்னா எஸ்.ஏ. அசோகன். அவர் தன்னுடைய தாயை பார்க்கும்போது அவருக்கு ஒரு உள்ளூர ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வை அவர் ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருக்காருன்னு சொல்லலாம். அவரால் அந்த கோபத்தை முழுசா காட்டவும் முடியல, காட்டாம இருக்கவும் முடியல. அந்த தவிப்பை ரொம்ப அருமையாவே நடிப்புல வெளிப்படுத்தி இருக்காருன்னு சொல்லலாம். அடுத்து விஜயன். வீரா கேரக்டர்ல நடிச்ச சி.எல். ஆனந்தன் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. நம்ம எல்லாருமே 1997ல வந்த ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கல் பார்த்திருப்போம். அதுல பிரெண்டர் ஃப்ரேசர் எப்படி இருப்பாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே உருவத்தை தான் நான் இங்க சி.எல். ஆனந்தன் கிட்ட பார்த்தேன். ஆனா அவர் அளவுக்கு ரொம்ப தின்னாலாம் இல்ல. இவர் நல்ல பாடியா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. இந்த திரண்ட தோள்களும் பறந்து விரிந்த மார்பும்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஸ்ரீராமனை பத்தி எல்லாம் சொல்லும்போது. அதே மாதிரி அவரோட மேன்லினஸ் வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த பாடி ஷேப்பே பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு. சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த படத்துல ரொம்ப அருமையா இருக்காருன்னு தாங்க சொல்லணும். இவர் பேசின 3 வார்த்தைகள் என்ன அப்படின்னா சுமதி, அம்மா, அண்ணா. இது 3 வார்த்தைகள் தான். வேற எந்த வார்த்தைகளும் அவர் பேசவே இல்லை. அவர் பேச ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரால் பேச முடியாது. ஏன்னா காட்டிலேயே வளர்ந்த குழந்தையா இருந்ததுனால அவருக்கு லாங்குவேஜ் தெரியாது. அதனால சுமதியால கத்துக்கிட்ட சில வார்த்தைகள் மட்டும்தான். அது ரொம்ப அழகாவே வெளிப்படுத்தி இருப்பாரு. ஒரு கட்டத்துல சுமதி இனிமே நீ சந்திக்க கூடாது அப்படின்னு ராணி வந்து சொல்வாங்க. நான் அவளுடைய அம்மா, நீ இதுமே வந்து அவளை சந்திக்க கூடாது அப்படின்ட்டு. அந்த அம்மா அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டதும் அவர் அப்படியே உருகிடுவாரு. இந்த உலகத்துல ஒவ்வொரு ஜீவனுக்குமே அம்மா இருக்கே, எனக்குன்னு அம்மா இல்லையா அப்படிங்கிற ஒரு அழகான நடிப்பை அவர் அழகா வெளிப்படுத்தி இருப்பாரு. அந்த எமோஷன்ஸ் அழகா இந்த பாடலாவும் வெளிப்படுத்தி இருப்பாரு. அது நடிப்புலயும் அழகா வெளிவந்தது. தன் மகன் விக்ரமனை அடிக்க கூடாதுன்னு இவங்க ராணி வந்து வீராவை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல அவர் ரொம்ப கோபப்படுவாரு. இருந்தாலும் இவங்க தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிப்பாரு. அந்த எமோஷன்ஸ்ல ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருப்பாரு. இன்னொரு கட்டத்துல
ராணியே வந்து நீ என்னுடைய மகன் தான் அப்படிங்கறத அழகா வெளிப்படுத்துவாங்க. அத புரிஞ்சுகிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ போய் உன்னோட அண்ணன காப்பாத்து போன்னு அனுப்பி வைப்பாங்க. நீ இனிமே என் பின்னாடியே வராத. என்ன அண்ணா அண்ணன்னு உறவு கொண்டாடுற அப்படின்ட்டு விக்ரமன் வந்து இவர நல்லா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த எல்லா அடியும் வாங்கிக்கிட்டு நீ அண்ணா அண்ணா அண்ணான்னு அது மட்டுமே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? எதுக்குமே தளராத இருக்கிறது. அது ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருப்பாரு. முக்கியமா இந்த படத்துல பண்டரிபாய் ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த ஸ்டார்ட்டிங்ல ஒரு சாங் வரும். நவராத்திரி பூஜைக்காக இந்த துர்கா தேவி வச்சு ஒரு அழகான பாடல் இருக்கும். அதுல ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுக்கடுத்து இன்னொரு சாங் வரும். அந்த சாங் பார்த்தீங்க அப்டின்னா, 2 குழந்தைகளையுமே பெத்தெடுத்த 2 குழந்தைகளையுமே பிரிஞ்சுட்டாங்க. ஆனா ஆதரவா இருக்கிறது இவங்க வளர்த்துற அந்த சுமதிங்கிற குழந்தை தான். இருந்தாலும் அந்த குழந்தைகளோட நினைவால அவங்க வாடி, அந்த துன்பத்த அழகா அந்த பாடல் மூலமா வெளிப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப அருமையான படங்க. முக்கியமா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்துல வீராவ பார்க்கறதுக்காக இந்த படத்த நீங்க எல்லாரும் பார்த்தே ஆகணும். ஏன்னா உங்க எல்லாருக்குமே ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள் பார்த்த ஒரு ஃபீலிங் கண்டிப்பா வரும். அந்த ஒரு சில சீன்ஸ்ல. டோட்டலா இந்த படம் ரொம்ப அருமையான படம். ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள் மாதிரி வீராவ பார்க்கறதுக்காக இந்த படத்த நீங்க எல்லாருமே ஒரு முறை பார்த்தே ஆகணும். தேங்க் யூ.